உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, மாத பலன்கள் வரிசையில் செப்டம்பர் மாத பலன்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும். இந்த கும்ப ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கும்பத்திலேயே ராகு, கும்பத்துக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான், 5ஆம் இடத்தில் குரு பகவான், 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து பெயர்ச்சியாகி 7ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அங்கே கேது பகவானும் இருக்கிறாங்க, அங்கே சூரிய பகவானும் இருக்கிறாங்க. அதே செப்டம்பர் 14ஆம் தேதி புதன் பகவான் சிம்மத்திலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிக்கு வந்துடுறாங்க. செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாய் பகவான் கன்னியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாமுக்கு வந்துடுறாங்க. செப்டம்பர் 17ஆம் தேதி சிம்மத்திலிருந்து சூரிய பகவான் பெயர்ச்சியாகி கன்னிக்கு வந்துடுறாங்க. இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகளாகப்பட்டது கும்பராசியாகிய எங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பது எனக்கு நல்லா தெரியுது. அதற்கு முன்னாண்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் உங்களுக்கு நிறைய பதிவுகளை போட்டுருக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. அப்போ கும்பராசி பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிலுக்கு முயற்சி பண்ணுறீங்க, ஒரு திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, ஒரு வெளிநாடு போவதற்கு முயற்சி பண்ணுறீங்க, ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. இதற்கு எல்லாத்துக்குமே குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியிலேயே படுறதுனால இதற்கு எல்லாமே வழிவகுக்கும். உங்களுடைய முயற்சி பண்ண வைக்கும் அந்த குரு பகவான். அதற்குண்டான முயற்சியும் நீங்க பண்ணுவீங்க. அந்த ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த ராசியில ராகு பகவான் இருந்தால் நம்மளுக்கு ஆசைகள் ஜாஸ்தியா வரும், பொறுமை இருக்காது, எதுவா இருந்தால் நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிற வேகம் இருக்கும், எதையுமே ஹைஃபையா சிந்தனை செய்ய வைக்கும். அந்த மாதிரி இந்த ராகு திட்டமிடுதலும் ரொம்ப பெருசா இருக்கும். அப்படிப்பட்ட ராகுவை அந்த குரு பகவான் ராகுவை பார்த்து அந்த சுபகிரகமான குரு பகவானுடைய கண்ட்ரோலுக்கு அந்த ராகு பகவான் போயிடுறாரு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த ராகு நிதானமாகத்தான் யோசனை செய்து அந்த நிதானத்தின் வழியில தான் உங்களை போகிறதுக்கு விடுவாரு. ரெண்டுங்களா? இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் இத்தனை நாள் கேதுவின் பிடியில இருந்து சூரிய பகவானால எதுவுமே செய்ய முடியல. 7ஆம் இடத்துல சூரியன் ஆட்சியாக இருந்தும் கேதுவின் பிடியில சூரியன் இருந்ததுனால எதுவுமே செய்ய முடியல. அப்படிப்பட்ட சூரிய பகவான் பெயர்ச்சியாகி 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த 8ஆம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி பிளஸ் உச்சமாக கும்பராசிக்கு 8ஆம் இடத்துல அந்த புதன் பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த புதனும் சூரியனும் இணைந்து புதாதித்ய யோகம் 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்கிறாரு. அப்ப இதனால படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக இருந்தாலும், படிக்க முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு நீங்க வந்தாலும் இந்த புதன் எப்படியாவதும் இந்த சூரியனும் புதனும் உங்களை படிக்க வச்சிருவாரு. அப்ப நீங்க படிப்பீங்க. நீங்க 95 மார்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் 70 மார்க் 80 மார்க் அதை வாங்குவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகங்கள் இப்ப நல்லா இருக்குது. அப்போ நீங்க நினைத்த படிப்பை படிக்கலாம், நினைத்த காலேஜுக்கு போகலாம், நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இதற்குண்டான வாய்ப்புகள் இந்த புதனால. அது போக இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால
உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய மூளை, உங்களுடைய புத்தி இதெல்லாம் மழுங்கி போகாத அளவுக்கு கொஞ்சம் யோசனை செய்ய வைக்கும், சிந்திக்க வைக்கும், சிந்தித்து செயல்பட வைக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ராசிநாதனே சனி பகவான். அப்ப அந்த சனி பகவான் அப்படின்னா, அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்க மாட்டார், அவசரப்பட்டு எந்த காரியத்தையுமே செஞ்சிருவார். அதனால இந்த புதன் பகவானாப்பட்ட இந்த டயத்துல உங்களுக்கு அறிவு, புத்தி, உங்களுடைய திறமைக்கு வாய்ப்புகள் இது எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு இந்த புதன் பகவான் பார்ப்பார். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் யாருன்னா செவ்வாய் பகவான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவுடைய பார்வையில அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார். அப்ப அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பா கொடுப்பாரு. அது போக பூமி ஏதாவது வாங்குற மாதிரி தான் நீங்க வாங்கலாம். அது போக யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில் நீங்க தாராளமாக செய்யலாம், அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லைன்னா டாக்டரு, வக்கீல், மிலிட்ரி, இல்லைன்னா போலீஸ், கண்டக்டரு, டிரைவரு, இது மாதிரி அந்த துறையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போக வீடு வாங்கலாம், வாகனம் வேண்டாம் வீடு வாங்கலாம், பூமி வாங்கலாம். இது எத்தனையும் போக உங்களுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக். என்ன மிஸ்டேக்னா, உங்களுக்கு சுக்கிர பகவான் தான் சுகாதிபதி. அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது கேதுவின் பிடியில இருக்கிறார். அப்ப அந்த கேதுவின் பிடியில இருந்து நீங்க திருமணம் பண்ணணும், இல்லை ஒரு பொண்ணை பார்க்கணும், இல்லை அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கற்பனை செஞ்சாலும் அதுல கொஞ்சம் சிக்கல் வரும், பிரச்சனைகள் வரும். இல்லைன்னா இப்போ ஒரு இடத்துல இப்போ ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, அந்த பொண்ணு பிடிச்சிருக்குது, நல்லா படிச்சிருக்குது, நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்குது, நல்ல சம்பளம், இதெல்லாம் ஓகே, இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டு வந்தாலும் அதுலேயும் குழப்பங்கள் உருவாகும். இல்லைன்னா அந்த பொண்ணை பார்த்து ஏதாவது ரூபத்தில் நம்ம எப்படி இருந்தாலும், இப்போ நம்மளுக்கு 30 வயசு 32 வயசு ஆகுது, அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் அதுவும் விடாது. இது போக ஒரு வேலை, ஒரு இன்டர்வியூ, இதற்கு முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக நடக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து எங்கேயாவது தூர பிரயாணம் போறீங்க, இல்லை வெளிநாட்டு வேலைக்கு போறீங்க, இல்லை வெளிநாட்டிலேயே வேலை செய்கிறீங்க. நீங்க செய்கிற வேலையை அப்படியே செஞ்சுட்டு இருந்தா பிரச்சனை இல்லை, அந்த வேலையை விட்டு போட்டு வேற கம்பெனிக்கு மாறலாம், வேற கண்ட்ரிக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சாலும் இந்த ஒரு மாசத்துக்கு தயவு செய்து வேண்டாம். அப்ப இந்த செப்டம்பர் 14க்கு முன்னாண்ட நீங்க எது வேணாலும் செஞ்சுக்கலாம். அந்த செப்டம்பர் 14ல இருந்து ஒரு மாச காலத்துக்கு நீங்க நான் சொன்ன விஷயத்தையெல்லாம் செய்யாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்படி வெயிட் பண்ணினால் கண்டிப்பாக நீங்க பொறுமையாக இருப்பதற்கு நல்ல பலன் கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது உங்களுடைய மனசுல குழப்பத்தை உருவாக்கும், அதே சமயத்தில் ஆசைகளை அதிகமாக காட்டும், ஏதாவது ஒருத்தர் சீக்கிரமாக முடிவெடுக்க செய்யும். அதெல்லாம் எதுவுமே இப்போ அது மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அந்த மாதிரி முடிவுகள் எடுக்க வேண்டாம். அதே சமயத்தில் சுக்கிர பகவான் அப்படிங்கிறது மனைவி சம்பந்தப்பட்ட கிரகம். கும்பராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக மனைவியால் குழப்பங்கள், ஏதாவது வேற்றுமைகள், ஏதாவது சந்தேகங்கள், இது மாதிரி கண்டிப்பாக வரும். அது அவங்க கும்பராசியில் பிறந்திருந்தாலும் சரி, இல்லை கும்ப ராசிக்காரர் அவங்களுடைய மனைவி மேலே இது மாதிரி சந்தேகப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் கும்பராசியில் பிறந்தவங்க இல்லைன்னா கும்பராசியில் இருக்கிறவங்களுடைய மனைவிகள் இதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஏதாவது உங்களை தப்பாக நினைச்சாலும் அவங்களோட சண்டைக்கு போக வேண்டாம், பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம். ஒரு மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு தேவை கொஞ்சம் பொறுமை. அது போக பார்த்தீங்கன்னா உடல் ரூபத்தில் சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இந்த பின்னாண்ட தலை,
இந்த நரம்பு சம்மந்தப்பட்டது, இந்த முட்டிங்கால் வலி இதெல்லாமே வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா ஏதாவது அடைப்பு, இல்லைன்னா உடம்புல ஏதாவது கட்டி, இது மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் டாக்டர் செக் பண்ணிக்கோங்க, வைத்தியம் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே க்யூர் ஆகும், நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.